வள்ளல் மீடியா சொந்தங்கள் எல்லோருக்கும் வணக்கம். மூத்த தமிழறிஞர், தமிழ் தேசியத்தில் நீண்ட காலமாக செயல்பட்டு இருக்கிற திரு அருகு ஐயா அவர்கள் இன்று காலமாயிட்டார். இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற புதிய தமிழ் தேசிய இளைஞர்களுக்கு நிறைய பேருக்கு ஐயாவை தெரிஞ்சிருக்காது. அவரை பற்றி நம்ம பாரி அண்ணங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் பாரி அண்ணா. வணக்கம். நீங்கள் இன்றைக்கி ஐயா இறந்து காலமாயிட்டார், நீங்கள் போய் பார்த்துட்டு வந்திருக்கீங்க. ஸோ அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. அடிப்படையில் ஐயாவோடு நான் அதிகமாக பழகினதில்லை. சரி. அவரை சில போராட்டங்களில் நான் சந்திச்சிருக்கேன். சில கருத்தரங்குகளில் நாங்கள் கலந்துக்கிற கருத்தரங்குகளில் அவரும் பேசியிருக்காரு. அப்போ நல்லா இருக்கீங்களா ஐயா, வரீங்களா, நல்லா இந்த அளவு தான் பழக்கம். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தமிழ் தேசிய தளத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு மூத்த தமிழ் அறிஞர் அப்படிங்கிற அடிப்படையில் பழக்கம். திராவிட ஒழிப்பு மாநாடு அப்போ அவரை நாங்கள் விருந்தினராக கூப்பிட்டுருந்தோம். அந்த மாநாடு தடைப்பட்டுச்சுல்ல, அந்த தடைப்படுற மாநாட்டில் அருகு ஐயா பேசுகிறதாக இருந்தது. அப்போ அதுக்கு அந்த முறை அவரை நாங்கள் எடுத்து நடத்துகிற ஒரு மாநாட்டில் அவரை பேச வைக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் அப்போ தான் திரும்ப நேரடியான பழக்கம் அப்படிங்கிறது ஏற்படுது. அதற்கு முன்பு போராட்ட களங்களில் அவர் வருவார், நாங்கள் பார்த்துருக்கோம். அவர்கிட்ட போய்ட்டு பேசிட்டு நல்லா இருக்கீங்களா அது என்ன. அப்போ ஒரு எவ்வளோ முறை நான் அவரை பார்த்து பழகியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அது கைவிட்டு எண்ணிடலாம். மிஞ்சி போனால் ஒரு 5-6 முறை தான் நான் அவரை நேரில் சந்திச்சிருப்பேன். ஒரு 2 முறை அலைபேசியில் பேசியிருக்கேன். அதில் அந்த நேரில் அதிக நேரம் சந்தித்ததுங்கிறது திராவிட ஒழிப்பு மாநாடு நேரத்தில் அவர் கூட பர்சனலாக போய் பேசுகிறதுக்கான வாய்ப்பு அமைஞ்சது. ஸோ இதுதான் அவருக்கும் எனக்குமான அடிப்படை பழக்கம். ஆனால் அவருடைய செயல்களையும் அவருடைய காணொளிகள், அவர் பேசிய பல மேடை பேச்சுகள் எல்லாமே நான் கேட்டிருக்கேன். அவருடைய புத்தகங்களில் ஒரு சில புத்தகங்களையும் நான் படிச்சிருக்கேன். எல்லாமே பார்த்திங்கன்னா சிறு சிறு பதிப்புகளாக போடுவார். அந்த பதிப்புகள்லையும் முழுக்க ஒரு தீவிரமான ஒரு தமிழ் தேசிய கொள்கை சித்தாந்தத்தை கொண்டவர். இல்லை அடிப்படையில் அருகு அவரை பற்றி நம்ம எடுத்து சொல்லணும் அப்படின்னா, ஈவேராங்கிற அந்த பிம்பத்தை உடைப்பதற்கு மிக 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 பழமையான ஒரு முன்னோடியாக இருந்தவர் அருகு. அப்போவே 60 ஆண்டுகளாக அவர் இருக்கார். அப்பத்திலிருந்தே அவர் ஏன் அப்படின்னா, அவர் ஆதித்தனார் காலகட்டத்தில் ஆதித்தனார் கூட 16 வயதில் சேர்ந்தவர். ஆமாம், நாம் தமிழ் இயக்கம் முதல்ல ஆரம்பித்த சீபா ஆதித்தனார் அவரோட 16 வயது இளைஞனாக அவருக்கு அப்பவே போய் சேர்ந்துட்டார். ஸோ அந்த காலகட்டத்திலிருந்தே தமிழ் தேசிய தளத்தில் இருக்கிறனால கண்டிப்பாக ஆதித்தனார் அவங்களுக்கு எல்லாமே தெரியும், ஈவேராவுடைய நிலைப்பாடு எல்லாம். அதனால அவருக்கு ஆரம்பத்திலேயே அதில் புரிதல் உண்டு. ஆனாலும் அன்றைய சூழல் அரசியல்ங்கிறதுல ஈவேராவை கடுமையாக விமர்சித்து பேச முடியாத ஒரு சூழல் அங்கேயும் அந்த சூழல் இருந்த காலகட்டத்திலேயே. இப்போ நான் தமிழ் தேசியத்தில் 2012-13 வாக்கில் வரும்பொழுது 2013 வாக்கில் மேடைகளில் அருகு அவர்கள் ஈவேராவை விமர்சிச்சுட்டு இருந்தார். 2013 வரும்போது 2013 நான் அவருடைய கூட்டங்களை கலந்துக்கும் போது அவர் ஈவேராவை விமர்சிப்பார். ஆனால் இன்னைக்கு நம்ம விமர்சிக்கிற மாதிரி இருக்காது. அது எப்படின்னா ஒரு கருத்தியல் விமர்சனமாக இருக்கும். அப்போ இன்னைக்கு ஈவேரா பகை, இப்போ குப்பனையா போன்றவர்கள்லாம் தமிழ் பகை ஈவேரான புத்தகம் போட்டாங்க. ஈவேரா அவர்கள் தமிழ் தேசியத்திற்கு செய்த துரோகத்தையும் முதுகுல குத்தியதையும் இயற்கையாக இந்த திராவிட இயக்கம்ங்கிறதே தமிழ் தேசிய இயக்கமாக வந்திருக்க வேண்டியது, அதுல எப்படிலாம் குட்டையை குழப்பினாங்க அப்படிங்கிற அதாவது திராவிட இயக்கம்ங்கிறத உருவாக்குறதுக்கு முன்பாகவே அது தமிழ் தேசிய இயக்கமாக வந்திருக்கணும். அது தமிழ் தேசிய இயக்கமாக வரவிடாமல் யாரெல்லாம் குட்டையை குழப்பினாங்க, யாரெல்லாம் மாத்தினாங்க, அண்ணாதுரை என்ன பண்ணி பேசினாரு, இது எல்லாத்தையுமே ஒரு நூல் பிடிச்ச மாதிரி ஒரு கதையை மேடைகள்ல தொடர்ச்சியா பதிவு பண்ணவர். நீங்க கூட நிறைய இடத்துல நிறைய சொல்லியிருக்கீங்க சில காணொலி. ஆமா, பல கருத்துக்களை நம்ம எடுத்து ஊடகங்கள்ல பேசியிருக்கிறோம். அப்போ அதான் நான் சொன்ன மாதிரி பல ஆண்டுகளாக இந்த களத்தில் இருந்தவர். அது போக எழுகதிர் அப்படிங்கிற ஒரு மாத இதழை அவர் நடத்திட்டு வந்தார். ரொம்ப வருஷமாக நடத்திட்டு வர்றாரு. அது எப்போ ஆரம்பித்தார், எப்போ நடத்தினார், ஒவ்வொரு மாதமும் எழுகதிருங்கிற, நானும் அந்த எழுகதிருடைய ஒரு சந்தாதாரர் தான். எனக்கு வீட்டுக்கு வந்துடும். சில நேரங்களில் அது வரலைன்னா கூட இவர் அதாவது யாருக்கு வருதுன்னு அவர் தெரியும். அதாவது எப்படின்னா அவர் பதிவு பண்ணிடுவார். அந்த பதிவு பண்ணவங்களுக்குலாம் அது வந்துருச்சாங்கிற அழைப்புக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க. சப்போஸ் ரெஸ்பாண்ட் அங்கே இல்லை அப்படின்னா அது வரலையோ என்னமோன்னு சொல்லிட்டு அது ஒரு லிஸ்ட்டு போயிடும் போல. அந்த லிஸ்ட்டில் இருந்து திரும்ப அழைச்சிக்கு பேசுவாங்க. சில முறை அப்படியே அவரே அழைச்சிருக்காரு. அவருக்கு யாருக்கிட்ட பேசுகிறோம் என்ன அது கூட இல்லை, எழுகதிர் புத்தகம் இந்த மாதம் வந்ததா அப்படிலாம் கேட்பாரு. ஐயா வந்ததுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுருவோம். அப்போ இது என்னன்னா, அந்த அளவுக்கு அந்த புத்தகம் எல்லாருக்கும் போகுதா அப்படிங்கிறதையும் அவர் வெரிஃபை பண்ணிட்டு இது எல்லாமே அவரே தான் பண்ணுவார். காரணம் என்ன அப்படின்னா, கடுமையான வறுமையில் அவதிப்பட்டவர் ஐயா. ரொம்ப அப்படி வசதியாலாம் இல்லை, கடுமையான வறுமையில் அவதிப்பட்டவர். அவருக்கு இந்த குடல் இதில் பெருங்குடல் இதில் தான் புற்றுநோய் என்பது சில மாதங்களுக்கு முன்னாடி டயக்னோஸ் பண்ணாங்க.
அந்த புற்றுநோய் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு மருத்துவ செலவு ஆகும் அப்படின்னோடனே பரவாயில்ல, எனக்கு தான் வயசாயிடுச்சு, எனக்குலாம் அதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவர் மருத்துவ செலவு மருத்துவத்துக்கு நான் பண்ணலை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனாலும் அவர் கூட இருந்த நபர்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை நீங்கள் வந்து பார்த்துக்கணும், நம்ம வந்து அரசு மருத்துவமனையில் நம்ம இலவசமாகவே நம்ம போய் மருந்து இது, ஏன்னா என்கிட்ட அவ்வளோலாம் இல்லைப்பா காசு அப்படின்னு அவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஒன்றும் இல்லைப்பா, இருக்கிற வரைக்கும் நான் தமிழ் தொண்டு செஞ்சேன், ஏதோ போதும், அந்த நிம்மதி எனக்கு இருக்குது, விட்டுருங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இது. அப்புறம் வந்துட்டு அதான் ரத்தப்போக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் இப்போ என்ன காரணம்னு தேடும்போது இந்த மாதிரி கேன்சராக மாறி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அப்போனா அது ஆப்ரேஷன் பண்ணணும் இதுன்னா அதுக்கு சில லட்சங்கள் ஆகும்னு ப்ரைவேட்டில் சொன்னோடனே அப்புறம் நம்ம அவங்களுக்கு ஐயாவுக்கு வேண்டப்பட்டவங்கெல்லாம் தமிழ் தேசியவாதிகள் தான் அவங்கெல்லாம் சேர்ந்து மருத்துவர், அதாவது அரசு மருத்துவர்கள்ட்டெல்லாம் பேசி ஐயா வந்து அவருக்கு எப்படியாவது நம்ம இது காப்பாற்றணும்னு சொல்லி அப்புறம் வந்து அரசாங்கத்துலேருந்து புற்றுநோயிலேருந்து மீண்டார். ஆனால் உங்களுக்கே தெரியும், புற்றுநோய் அப்படிங்கிறது வந்து மீண்டாலும் அது சில நேரங்களில் அதோடைய இது பிரச்சனைகள் இருக்குது. அப்போ அதில் திரும்ப உடல் அதாவது மீண்டும் ஒரு சில மாதங்கள் ஓரளவுக்கு பயணப்பட்டுக்கிட்டு இருந்தார், தமிழ் தேசிய பேசிக்கிட்டு இருந்தார், செயல்பட்டுக்கிட்டு இருந்தார், சில கூட்டங்களும் கூட நடத்தினார், போனார் வந்தார். ஆனால் திடீர்னு திரும்ப உடல் நல குறைபாடு ஏற்பட்டுச்சு அப்படின்னு எனக்கு வந்து தகவலே வந்து அவருக்கு உடல்நல குறைபாடு ஏற்பட்டு கொஞ்சம் தாமதமாக தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு இப்போ ஐயாவை போய் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஒரு 2 வாரங்கள் இல்லை 3 வாரங்கள் இருக்கோம். அப்போ வந்து நாங்கள் போய் ஐயாவை பார்த்தோம். அப்போ நம்மளால் முடிந்த விஷயங்களை செஞ்சுட்டு அவர் ஐயாவை பார்த்தோம். எனக்கு வந்து ஐயாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல, நானும் வந்து அவரோட பெரிய பழக்கம் இல்லை. நம்ம வந்து அவர் ஒரு பொதுக்கூட்டங்களில் சந்தித்தது பார்த்தது இது, அதனால் ரொம்பவும் அதிகமாகவும் வந்து பழகலை, அவரோட தனிப்பட்ட ரீதியாக பழகலை. அது எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது, அவரோட நம்ம அதுக்கான சூழல் அமையாமே போயிடுச்சு. அது ஆனால் போகும்போது வரும்போது பார்க்குறப்ப பேசுகிறதோட முடிஞ்சிருச்சு. அவர் தனிப்பட்ட ரீதியாக எப்போவுமே எல்லா தமிழ் தேசியவாதிகளோடையும் நான் ஏதோ ஒரு இதில் பழகியிருக்கேன். ஆனால் ஐயாவோட பழகிறதுக்கான வாய்ப்பு எனக்கு வந்து விடுபட்டுருச்சு அப்படிங்கிற ஒரு வருத்தம் எனக்கு இருக்குது. உரிசா பாலு ஐயாவோட நான் பழகியிருக்கேன், சீதன் மேதன் ஐயாவோட பழகியிருக்கேன், இவங்களோடய எனக்கு நெருங்கிய பழக்கம் உண்டு. ஆனால் அருக்கோ ஐயாவோட அதுக்கான சூழலே அமையாமல் போயிடுச்சுங்கிற அந்த வருத்தம் இருக்குது. அப்போ வந்துட்டு நமக்கு வந்து என்னென்னா அவருக்கே உடம்பு முடியல, நம்ம அடையாளம் தெரியாது அப்படின்னு நினச்சிட்டே அது ஒரு வருத்தம், அது மனசில் வச்சு சரி இருங்க நம்ம அவருக்கு நம்மளை அவரை நமக்கு தெரியும், நமக்கு அவரை தெரியுது தெரியலங்கிறது வேறங்கிற மாதிரி நினச்சிட்டு நான் போனேன். இதெல்லாம் வந்து இத்தனைக்கும் நாங்கள் முன்னாடியே வந்து திராவிட ஒழிப்பு மாநாட்டப்பெல்லாம் பேசியிருந்தாலும் பழகியிருந்தாலும் இந்த முடியாமல் இருக்கிற காலகட்டத்தில் அவருக்கு வயசும் ஆயிடுச்சு. அவருக்கு வந்து அது இல்லாமல் அவரோட நலம் விசாரிக்கிறவங்க வீட்டில் பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கொஞ்சம் நினைவு தப்பிடுதுப்பா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்க. ஸோ நினைவு தப்பிடுதுன்னா அவருக்கு ஞாபகம் இல்லாமல் இருக்குமோ அப்படின்னு விஷயங்கள் மறந்து இருக்கலாம். அவர் கவலையோட போய் நான் சந்திக்கிறதுக்கு போனேன். அவர் தூங்கிட்டு இருந்தார். போனோடனே அன்னைக்கு தூங்கிட்டு இருந்தார். தூங்கிட்டு இருக்கும் பொழுது நாங்கள் போனோடனே தான் எழுப்புறோங்க. நம்ம இயக்கத்தவர்கள் வந்து நான் வரதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்லணும்ல, நம்ம அப்படி தான் சொல்லியிருந்தோம். ஆனால் கொஞ்சம் அதை சொல்ல மறந்துட்டாங்க. ஸோ வீட்டு வாசலில் போயிடுச்சு வண்டி. அப்புறம் என்ன சரி இனிமேல் சொல்லி பிரயோஜனம் இல்லை, இப்போ தான் வந்துட்டு போய் கதவை தட்ட வேண்டியதான்னு சொல்லிட்டு காலைங்களை அடித்து போனோம். போகும்போது ஐயா வந்து அங்கே தான் ஹாலில் தான் படுத்திருந்தார். சரி, படுத்திருந்தவர் எந்திரிச்சு முகத்தை பார்த்தோன்னே வாங்க பாரிசாலன்ட்டார். எடுத்த உடனே அவருக்கு எனக்கு அவ்வளோ ஒரு அங்கீகாரம். அது புரியுதுங்களா? அதாவது அவர் நம்மளை மறந்துருப்பார், நம்ம செய்கிறது வந்து அவருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல, இந்த மாதிரி ஒரு இது. ரெண்டாவது வந்து அவருக்கு நம்மளை யார் தம்பி நீங்கன்னு கேட்டாங்கன்னா எப்படி நம்மளை அறிமுகப்படுத்திக்கிறது, அவருக்கு மறந்துருக்குமே அப்படி என்னென்னு அது மாதிரி ஒரு மன ஓட்டத்தில் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனால் கதவை உள்ளே போகிறோம், அவங்க வீட்லேயும் அப்போ தான் கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்தோன்னே இவர் அப்படியே இவங்க எழுப்புறாங்க. எழுப்புனோடனே அவருக்கு பார்க்குறாரு. பார்த்தோன்னே வாங்க பாரிசாலன் அதிகாலையே வந்திருக்கீங்கன்னாரு. அப்போ தொடர்ச்சியாக அவங்கள அவர் வந்து கவனிச்சு சாயந்தரம் நாங்கள் கவனிங்க சாயந்தரம் போயிருக்கு. நாங்கள் போகிறது சாயந்தரம் மாலை பொழுதுல தான் போகிறோம். ஆனால் அவருக்கு நேரம் காலம் அதிகாலை அப்படிங்கிறது கூட அவருக்கு இல்லை. ஆனால் தமிழ் தேசியம் பேசியதாலேயே என் முகம் அவருக்கு பதிஞ்சிருக்கு. அப்போ இதில் நீங்கள் புரிஞ்சுக்கணும் எந்த அளவுக்கு அவருக்கு தமிழ் தேசியத்தின் மீது பற்றுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்ன அவருக்கு தெரியுதுன்னா எதன் அடிப்படையில் தெரியும்? நான் தனிப்பட்ட ரீதியாக அவரோட பெருசாக பழகலை. ஆனால் தமிழ் தேசியத்தில் நம்ம செயல்படுற ஒரு இளைஞன், அவ்வளோதான். ஆனால் தமிழ் தேசியத்தில் செயல்படுற ஒரு இளைஞன்கிற அடிப்படையில் அவருக்கு என்ன தெரியுது, மறக்காமல் இருக்காரு, என் முகம் அவருக்கு ஞாபகத்தில் நிற்கிது. பார்த்த உடனே அதே போல் நாங்கள் அவங்க வந்து பேசுகிறோம், வேறு எதுவுமே அவர் பேசலை. முழுக்க அவருக்கு வந்து எனக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு தம்பி அதெல்லாம் எதுவுமே சொல்லலை. அவர் கஷ்டத்தை பற்றி அவர் எதுவும் சொல்லிக்கல. நாங்கள் தான் கேட்குறோம், ஏன் அவங்க உடம்பு எப்படி இருக்குது, நிலைமை எப்படி இருக்கு, பொருளாதார நிலைமை எப்படி இருக்குன்னு கேட்குறோம். அவர் முழுக்க அவர் பேசுனது வந்து தமிழ் தேசியம். தமிழ் தேசியத்தை மட்டும்தான் சிந்தனையில் என்னன்னா சொன்ன கருத்தே சில முறை திரும்ப ரிப்பீட் ஆனாலும் அவர் பேசியது வந்து முழுக்க தமிழ் தேசியம்.
அது அப்புறம் வந்து நான் ஐயாவுடைய அந்த கோலம், அதாவது அவர் வந்து நல்ல கம்பீரமாக ஒரு சிகப்பு துண்டை மாட்டிட்டு ஒவ்வொரு போராட்டங்கள்லையும் நல்ல கணீர்னு ஒரு குரல் அவருக்கு. அவர் நல்ல ஒரு மேடை பேச்சாளர், நல்ல கணீர்னு குரல் வளம் கொண்டவர். அதே போல் வந்து அவருடைய பேச்சுக்கள் வந்து சுவாரஸ்யமான பேச்சு. நீங்கள் வந்து உட்காந்திங்கன்னா கருத்து, வருடங்கள், மேற்கோள்கள் இதெல்லாம் அவ்வளோ தெளிவாக சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் அந்த சுவாரஸ்யம் அவரோட பேச்சில் குறையவே குறையாது. நீங்கள் வந்து முழுமையாக கேட்க தோணும் உங்களுக்கு. அது ஒரு அந்த கதையோட்டத்தில் நடந்த அரசியல் வரலாறுகள் எல்லாம் ஒரு 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 மடை திறந்த நீரோட்டம் போல் அவர் ஒரு சிந்தனையிலேருந்து வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பார்க்கும்பொழுது நமக்கு அவ்வளோ இதாக இருக்கும். அதே போல் அவருடைய கருத்துக்கள் வந்து எந்த இது இல்லாமல் முழுக்க தமிழ் தேசியத்தையே பேசுகிறார் அன்றைக்கி. அதுக்கப்புறம் அங்கே நம்ம கூட வந்த தோழர்கள், நம்ம இயக்க தோழர்கள் இவங்களெல்லாம் கூப்பிட்டு ஐயாவோட புகைப்படம் எடுத்துக்கிற சொன்னோம். அப்புறம் எல்லோரும் வந்தாங்க. அப்புறம் அங்கே அம்மாகிட்ட பேசிவிட்டு அப்புறம் இதெல்லாம் சில இதெல்லாம் பேசிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் இருக்கிறத நம்ம கடைசியாக நான் சொல்லுவேன், என்ன ஏதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்படி தான் நாங்கள் சந்திச்சுட்டு வந்தோம். ஆனால் உண்மையிலே எனக்கு அவர் அப்படி பேசியப்போ நான் என்ன நம்பினேன் அப்படின்னா, ஐயா குணமாயிடுவார். ஏன்னா உண்மையிலே அப்படிதான் நானும் அதை தான் சொல்லிட்டு வந்தேன். ஸோ அந்த காட்சிகள் இருக்குது. நான் அதை வந்து நாங்கள் ஆக்சுவலாக வந்து அவருக்கு வேற ஒரு விஷயத்துக்காக அந்த காணொலிகள் எடுத்து வச்சுருந்தோம். ஆனால் அதுக்குள்ளே ஐயா தவறுவாருன்னு எதிர்பார்க்கல. ஸோ அதை வந்து நாங்கள் இங்கே வெளியிடுறோம், நீங்கள் பாருங்கள். நல்லது. என் பேர் விக்னேஸ்வரன். ஐயா விக்னேஸ்வரன் வாழ்க. செல்வராஜ் வாழ்க. வாங்க ஐயா. விஜயகுமார் நல்லது, ரொம்ப மகிழ்ச்சி. ராஜ்குமார் ரொம்ப மகிழ்ச்சி, நல்லது, ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இவ்வளவு பேர் இருக்கிறோம். இந்த தமிழ் தேசியத்தை கட்டி அமைக்க முடியல. இந்த திராவிட தேசியமும் இந்திய தேசியமும் தான் போட்டி போட்டுக்கிட்டு கிடக்குது. என்ன பண்றது? தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் வந்து கேட்பாரத்து கிடக்குது. என்ன பண்றது? ரொம்ப மகிழ்ச்சி. சும்மா காப்பி விடுமா? சரி 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 சரி. எல்லாருமா எங்க இருந்து வரீங்க? இனத்திலிருந்து சந்திக்கிறதுக்காக மகிழ்ச்சி மகிழ்ச்சி. தமிழன் இல்லாத நாடில்லை, தமிழனுக்கென்று ஒரு நாடு இல்லைங்கிறது தான் இருக்குது. அதான் பெரிய குறையாக இருக்குது. ஆதித்தனார் அன்றைக்கு சொன்னாரு, 3 தடவை உலக சுற்றுப்பயணம் சொல்லிட்டு செய்துட்டு வந்து தமிழன் இல்லாத நாடில்லை, தமிழனுக்கு என்ற ஒரு நாடில்லைன்னு எல்லா நாடுகளிலேயும் குட்டி குட்டி தீவுகளில் எல்லாம் கூட ரீயூனியன் போன்ற குட்டி குட்டி தீவுகளில் கூட தமிழர்கள் இருப்பதை பார்த்துட்டு வந்து பரிதாபப்பட்டார். ஏன்னா மொரீஷியஸுக்கு நான் கூட போயிருக்கிறேன். மொரீஷியஸ் ரீயூனியன்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்கள் பேசுறது இன்றைக்கு கிரியோல் மொழி தான் பேசுகிறாங்க. ஆனா தமிழ்ல எல்லையற்ற பற்று வச்சிருக்கிறாங்க. தமிழ் பேசுறத அப்படியே அவலா கேட்கறாங்க. தெரியுதா? அப்படி கேட்கறதோட மட்டுமில்ல, தமிழனுக்கு ஒரு நாடு வேணுங்கிற தவிப்பு தமிழை பேசுகிறவர்களோட தமிழை மறந்தவர்கிட்ட தான் அதிகமா இருக்குது. புலம்பெயர்ந்தவர்கள் தான் மிக அதிகமாக இருக்குது. அந்த ஏக்கமும் அந்த தேக்கமும் அவரிடத்துல தான் இருக்குது, நம்ம விட அதிகமாக. யூனியனுக்கு போயிருந்தேன், மடகாஸ்கருக்கு போயிருந்தேன். அங்கெல்லாம் பார்த்தா கிரியோல் மொழி தான் பேசுறாங்க. ஆனா நீங்க தமிழ் பேசுறத அப்படியே அவலா எதிர்பார்க்கிறாங்க. அவங்க பேசுறது கிரியோல் மொழி தான். ஆனா நீங்க தமிழ் பேசுறத அப்படி ஆவலா கேட்கிறாங்க. அந்த அளவுக்கு அவரிடத்துல தமிழ் பற்று இருக்குது. எல்லா இடங்களிலும் தமிழனுக்குன்னு ஒரு சின்ன நாடு இருந்தாலும் கூட தமிழ் உலகத்தையே கட்டி அமைச்சிடலாம். ஆனா அந்த நிலை இல்லை. என்ன பண்றது? அந்த நிலை உருவாவத திராவிட இயக்கம் வந்து கெடுத்து போச்சு. அதாவது இயல்பாக தமிழர் தேசிய இயக்கம் தான் உருவாகி இருக்கணும். அதை இந்த இடையில புகுந்து இந்த தெலுங்கர்கள் திராவிட தேசியம்னு சொல்லி திசை மாற்றிட்டாங்க. இல்லைன்னா இன்னைக்கு தமிழ் தேசியம் தான் எழுந்திருக்க வேண்டும். என்ன பண்றது? நம்முடைய துரதிருஷ்டம் அது. இல்லைங்க, அது
இன்னைக்கு நமக்கு புரியுது இல்ல, யார் நமக்கானவர்கள், யார் நமக்கு கூடவே இருந்து எதிராக செயல்பட்டாங்க. இன்னைக்கு தானே இத்தனை ஆண்டு காலம் கழிச்சு இப்பதானே வந்து திராவிடத்துக்கு பின்னாடியும் ஈவேராவுடைய அந்த பிம்பம், ஐயா நீங்க எத்தனை வருஷமா உடைச்சிட்டு இருக்கீங்க, ஈவேரா பிம்பம், அந்த திராவிடம்ங்கிற பேர்ல வந்துட்டு தமிழ் தேசியத்தை எப்படி இருட்டடிப்பு பண்ணிருக்காங்கிறது இன்னைக்குதான் கொண்டுட்டாங்க. ஆமா, இருட்டடிப்பு இல்ல. ஆமா ஆமா. அதை இந்த இடையில புகுந்து இந்த தெலுங்கர்கள் திராவிட தேசியம்னு சொல்லி திசை மாற்றிட்டாங்க. இல்லைன்னா இன்னைக்கு தமிழ் தேசியம் தான் எழுந்திருக்க வேண்டும். என்ன பண்றது, நம்முடைய துரதிருஷ்டம் அது. இல்லைங்க, அது இன்னைக்கு நமக்கு புரியுது இல்ல, யார் நமக்கானவர்கள், யார் நமக்கு கூடவே இருந்து எதிராக செயல்பட்டாங்க. இன்னைக்கு தானே இத்தனை ஆண்டு காலம் கழிச்சு இப்பதானே வந்து திராவிடத்துக்கு பின்னாடியும் ஈவேராவுடைய அந்த பிம்பம், ஐயா நீங்க எத்தனை வருஷமா உடைச்சிட்டு இருக்கீங்க, ஈவேரா பிம்பம், அந்த திராவிடம்ங்கிற பேர்ல வந்துட்டு தமிழ் தேசியத்தை எப்படி இருட்டடிப்பு பண்ணிருக்காங்கிறது இன்னைக்குதான் கொண்டுட்டாங்க. ஆமா, இருட்டடிப்பு இல்ல. ஆமா ஆமா, கொண்டுட்டாங்க ஐயா. நீங்க நான் ரீயூனியனுக்கு போயிருக்கிறேன், மடகாஸ்கருக்கு போயிருக்கிறேன். அங்க இருக்கிற தமிழர்கள் எல்லாம் எந்த இயக்கத்துல இருக்காங்க தெரியுமா? தமிழின இயக்கம் தமிழ்நாட்டில் இருக்கிறவர்களை விட இன்றைக்கு தமிழை மறந்த மற்ற இடங்கள்ல இருக்கிறவங்க தான் அதிகமாக அந்த இயக்கம் இருக்குது. எங்களையெல்லாம் கைவிட்டுட்டீங்களே அப்படின்னு அவங்க சொல்றது பரிதாபமா இருக்கு. தெரியுதா? யூனியனுக்கு போனா அங்க பாத்தீங்கன்னா கிரியோல் மொழி தான் பேசுறாங்க. ஆனா நீங்க தமிழ் பேசுறது அவளா எதிர்பார்க்கிறாங்க. பல இடங்களில் அவர்களுக்கு தமிழ் தெரியல, ஆனா நீங்க தமிழ் பேசணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த அளவுக்கு அவர்களுக்கு தமிழ் வெறி இருக்கிறது. அந்த தமிழ் வெறியை நடைமுறைப்படுத்துறதுக்கு நம்மால முடியல. அதுதான் காரணம். நடக்குங்க, நல்லது நடக்கும். எவ்வளவு நாள் கழிச்சு நடக்கும்? நடக்குங்க, நடக்கும். அதுக்காக தானே இப்ப எல்லாருமே வந்திருக்க. பாருங்க, இளைய தலைமுறையும் வந்திருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்த தலைமுறை வந்து தமிழ் தேசியத்தை வந்து நம்ம கொள்கையாக, கோட்பாடாக, ஒரு ஒழுக்கமான ஒரு தமிழ் தேசியம் நம்முடைய கொள்கையாக வந்திருக்குமானால் இன்றைக்கு ஒரு 25 நாடுகளிலாவது தமிழ் பேசுகிற நாடுகளாக இருந்திருக்கணும். 25 குறைஞ்சது, கூட இல்ல, 25 நாடுகளாவது தமிழ் பேசுகிற நாடாக வந்திருக்கணும். இல்லையா? அந்த அளவுக்கு நாம குறைய விட்டுட்டு, அதுக்கு காரணம் நம்ம திசை திருப்பி இருந்த திராவிட இயக்கம். இயல்பாக வளர்ந்திருக்க வேண்டிய தமிழ் தேசியத்தை குட்டிச்சோராக்கியது இந்த திராவிட தேசியம். திராவிட தேசியம் என்பது வேற ஒன்றும் இல்ல, தெலுங்கு தேசியம் தான். ஆமா, பச்சையா சொன்னா திராவிட தேசியம் என்பது தெலுங்கு தேசியம் தான். அதுதான் நம்மை கெடுத்து குட்டிச்சோராக்கிட்டு. என்ன பண்றது? பரவாயில்ல, அதிகாலையிலேயே வந்திருக்கிறீங்க. சரி, அதிகாலை என்ன அதிசாலையை சாலைன்ற மாதிரி தானே. ரொம்ப மகிழ்ச்சி உங்களை எல்லாம் பாக்குறதுக்கு. ஒவ்வொருத்தரா அறிமுகப்படுத்தினால இருக்கும். சரி, நல்லது, ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப ஐயாவுக்கு என்ன மருத்துவர் என்ன சொல்றாங்க? மருத்துவர் என்ன சொல்றாங்க? அப்பப்போ பார்த்துட்டு ஏதோ ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். முழுக்க அந்த இதை மாத்தணுங்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இல்லை. அப்பப்போ அவ்வளவுதான். நாங்க எல்லாரும் கொடுங்க. ஐயாவுடைய வாழ்க்கையில பெரும்பகுதியை வந்து தமிழ் சமூகம் அல்ல. கண்டிப்பா ஐயாவுக்கான இதை வந்து உலக தமிழர்கள் செய்வாங்க, நம்ம செய்ய வைப்போம். அது ஏன்னா நமக்கு வந்து அந்த உணர்வு இருக்கு, உலகம் முழுக்க இருக்க தமிழர்களுக்கு இருக்கு. ஆனா தமிழுக்காக உழைத்தவர்களோட நிலைமை வந்து என்னன்னு தெரியல. ஐயா போன்றவர்கள்லாம் வந்துட்டு இன்னைக்கு ஒரு அதிகார மையத்துல இன்னைக்கு தமிழக அரசு இன்னைக்கு நம்ம கையில இல்ல. தமிழக அரசு மட்டும் ஒரு தமிழ் தேசிய அரசாக இருக்குது அப்படின்னா ஐயாவுக்கெல்லாம் வந்து அவருடைய தியாகங்களுக்கும் அவருடைய செயல்பாடுகளுக்கும் எங்கேயோ முன் வரிசையிலிருந்து இருக்கிற. அதாவது தம்பி, ஆதித்தனார் 3 தடவை உலக சுற்றுப்பயணம் செய்தார்.
உலகம் முழுவதும் இருக்கிற குட்டி குட்டி நாடுகள், சின்ன சின்ன தீவுகள் எல்லாம் இருந்தார். அவரு பட்டதீவுல பட்டது என்னன்னா, தமிழன் இல்லாத நாடில்லை, தமிழனுக்கு என்று ஒரு நாடு இல்லை என்பதுதான். எல்லா நாடுகளிலும், உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளிலும், எல்லா தீவுகளிலும் தமிழர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களை எல்லாம் ஒன்றுபடுத்தி தமிழ் தேசியத்தை கட்டி எழுப்புகின்ற ஒரு எழுச்சி இல்லை. அதுதான் நான் எல்லா தீவுகளுக்கும் ஐயா பேசுறது கேட்கறதுதான் நாங்கள் வந்திருக்கோம். கண்டிப்பா உடல் ஐயாவுக்கு வந்து சீக்கிரம் சரியாயிட்டு திரும்ப உங்களை களத்துல பாக்கணும் ஐயா. நல்லதுயா, நல்லதுயா. ரொம்ப இலட்சியமா வேற, நிச்சயமா நிச்சயமா உடம்பே போச்சு ஐயாவுக்கு. தைரியமா இருக்கேன், இருக்கிறோம். இந்த உங்களுடைய இந்த அக்கௌண்ட் இதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க. பேங்க் அக்கௌண்ட் எந்த இது ஐயாவுக்கு இதுன்னு சொல்லிட்டு நம்ம பதிவு பண்ணுவோம். உலக தமிழர்கள் நிச்சயம் வந்து ஐயாவுக்கு துணை அனுப்பாங்க. ஐயாவுக்கு துணை, தமிழுக்கும் தமிழ் தேசியத்துக்கும் துணை அனுப்பாங்க. அதனால கண்டிப்பா கண்டிப்பா நீங்க உங்களுக்கு தான் நாங்க கும்பிடணும். நீங்க செஞ்சதுக்கு எங்களுக்கெல்லாம் வந்து வருத்தம் என்னன்னா, உங்களுடைய தொண்டுக்கு வந்து எங்களால ஈடு செய்ய முடியல. அது அந்த வருத்தம் தான். எங்ககிட்ட அதிகாரமோ எங்ககிட்ட வந்து எதுவாக இருந்துச்சுன்னா ஐயா வந்து இப்படி இருக்காது. ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே ஐயாவுக்காக நிக்கும். இல்ல பாரிசாரன், நீங்க வந்து இடையில இந்த திராவிட இயக்க திசை திருப்பதுதான் காரணம். ஆமாங்க, ஆமா. திராவிட இயக்க திசை திருப்பல் இல்லை என்றால் தமிழ் தேசியம் அதனுடைய தடத்துல வளர்ந்திருக்கும். இன்றைக்கு இவர்கள் திராவிட தேசியம் திசை திருப்பி, திராவிட தேசியம் என்பது வேற ஒன்றும் தெலுங்கு தேசியம் தான். பச்சையா சொன்னா திராவிட தேசியம் என்பது தெலுங்கு தேசியம் தான். ரொம்ப ஓய்விடுங்க, உடம்ப பாத்துக்கோங்க, நல்ல உணவு, நல்ல உலக தமிழர்கள் கண்டிப்பா இன்னைக்குமே துணை நிற்பாங்க. நன்றிங்க. எல்லாருக்கும் இது கொடுக்கறோம், எல்லாம் நாங்க உணவு அருந்திட்டு தான் வந்திருக்கிறோம். சரி, நீங்க நீங்க உடம்ப பாத்துக்கோங்க ஐயா, நல்ல விதமா இருங்க. நன்றி நன்றி தம்பி, ரொம்ப மகிழ்ச்சி. ஓகே, இந்த காணொலிகளை பார்த்தோம், ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது அந்த நிகழ்வை பார்க்கும்போது. இப்போ ஐயாவை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கி அவரை வந்து அந்த மாதிரி காணொலி எடுக்கிறதுக்கு எங்களுக்கு உண்மையாக சங்கடமாக இருந்துச்சு. அடிப்படையில் என்னென்னா, கம்பீரமான தோற்றத்தில் இருந்த அவர் வந்து ரொம்ப இழைச்சி போய் இருந்தார், ரொம்ப உடல்நல குறைவாக இருந்தார். ஆமாம், அதனால் வந்து எங்களுக்கு உண்மையிலே ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. இருந்தாலும் அதை ஏன் நாங்கள் இங்கே பதிவு பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு அடிப்படை இருக்குது. தமிழருக்காக உழைத்தவர்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறது தமிழ் சமூகத்திற்கு புரியணும். இதை புரிஞ்சுக்கோங்க. ஐயா வந்து எந்த விதமான சொத்தும் சேர்க்கல. அவருக்கு பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, அவங்க படிச்சுட்டாங்க, அவங்க வேலைக்கு போகிறாங்க, அதெல்லாம் இருக்குது. ஆனால் தொடர்ச்சியாக கூட்டம் நடத்துறது, தொடர்ச்சியாக வந்து பயணம் செய்கிறது, தொடர்ச்சியாக புத்தகங்கள் எழுதுறது. அதில் இன்னொரு கொடுமையும் கேளுங்க, அந்த காட்சியில் பார்த்துருப்பீங்க. நாங்கள் அங்கே போகிறோம், அவரே வந்து பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அவர் ஒரு கத்தையாக புத்தகங்களை அப்படியே கையில் கொடுத்து எடுத்துகிட்டு போங்கன்ட்டார். இப்போ எங்களைனா நாங்கள் என்னென்னா வாங்கிட்டு அப்படியே போயிருக்கலாம். ஆனால் நாங்கள் வந்து அதுக்கான தொகை என்னவோ அதை கொடுத்துட்டு நாங்கள் வந்தோம். ஆனால் அவர் வந்து அதெல்லாம் யோசிக்கல. நாங்கள் வந்து அவங்க மனைவி அவங்ககிட்ட கொடுத்துட்டு வந்தோம். ஆனால் யோசிச்சு பாருங்க, அவருக்கு போனோடனே அந்த புத்தகத்தை எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டாரு. அப்போ இதுதான் வந்து இந்த தமிழ் தேசிய கருத்தியல் இப்படி பரவணும். அப்புறம் அதே போல் நம்ம கூட வந்த எல்லாரையும் யார் என்னென்ன எல்லாத்தையும் அவர் கேட்டுக்கிட்டாரு. எங்கெங்கிருந்து வரீங்க எதுன்னு கேட்டார். நம்ம அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்களுக்கு எதுவும் சிரமம் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம எதுவும், ஏன்னா நிறைய பேர் தான் போனோம், ரொம்ப கம்மியாக போல் ஒரு கொஞ்சம் பேராக போனோம். அப்படி போகும்போது அவங்கக்கிட்ட டீ காஃபின்னு இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனா நான் முன்னாடியே பசங்ககிட்டலாம் அதை சொல்லிட்டேன். அதனால் அங்கே போகிறோம், நல்லா விசாரிக்கிறோம், உடனே கிளம்பிடுறோம், அவங்களுக்கு எந்த சிரமமும் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு நான் சொல்லிட்டு தான் இருந்தேன். ஆனால் அவர் அப்பவும் காஃபி சாப்பிட்றீங்களா, டீ சாப்பிட்றீங்களா, அப்புறம் கொஞ்ச நேரத்தில் மறந்துடுறாரு. திரும்ப காஃபி சாப்பிட்றீங்களா, டீ சாப்பிட்றீங்களான்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு. நான் வந்து ஐயா நாங்கள் சாப்பிட்டு தான் வந்தோம், நீங்கள் எதுவும் இது பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க அப்படியே காஃபி சாப்பிட்றீங்களான்னு இப்போ சாப்பிட்றோன்னு சொல்லிட்டானா கூட அவங்களால அங்கே போட முடியாது. ஏன்னா அத்தனை பேர் இருக்காங்க. அந்த வீடியோவில் இருக்காது, ஆனால் அங்கே அந்த வீடு முழுக்க நம்ம மக்கள் வந்து நிரம்பி இருக்காங்க. அது எதுக்கு நான் அதை செஞ்சேன் அப்படின்னா, தனிப்பட்ட ரீதியாக நான் போய் பார்த்துட்டு வர்றது வேற. ஆனால் ஏன் அப்படி மக்களை நிரம்பி அவர்கிட்ட போய் காட்டணுங்கிற எண்ணம் எனக்கு இருந்துச்சு அப்படின்னா, அவர் இந்த உலகத்தில்
அவர் இன்னும் எவ்வளோ ஆண்டுகள் இருப்பார்னு எனக்கு அப்போ தெரியாது, தெரிஞ்சிருக்காது. ஆனால் உங்களுடைய கருத்துகளுக்கும் உங்களோட செயல்பாட்டிற்கும் ஒரு பெரும் கூட்டம், ஒரு இளைஞர் கூட்டம் உங்களை புரிந்திருக்கிறார்கள். உங்கள் மீது பெரும் மதிப்பு கொண்டவர்களாக இந்த இளம் சமூகம், தமிழ் சமூகம் உருவாகி இருக்கு. உங்களை பார்க்கறதுக்கு இத்தனை பேர் வராங்கங்கிற அந்த உணர்வை, அந்த ஒரு சின்ன மகிழ்ச்சியை வந்து அவருக்கு கொடுக்கணும். நம்மளால இப்போதைக்கு முடிஞ்சது அதுதான். அதான் நாங்கள் இருக்கோம், இனிமேல் தொடர்ந்து நாங்கள் உங்களுடைய செயல்பாட்டை வீரியமாக செயல்படுத்துவோம் அப்படிங்கிறத போய் அவர்கிட்ட காட்டணும். அந்த ஒரு சின்ன ஒரு அட்பாசை. ஏன்னா நம்மகிட்ட அதிகாரம் கிடையாது. இப்போ ஒரு அதிகாரம் இருக்குன்னா அவர் என்னென்னலாம் செய்யணும்னு நினைச்சாரோ அதெல்லாம் நம்ம அவர் முன்னாடி செஞ்சு காட்டலாம். ஆனால் இன்னைக்கு நம்ம அதிகாரத்தை நம்ம மக்கள் நம்மகிட்ட கொடுக்கல. அவர் இருக்கும்போது நம்மளால கைப்பற்ற முடியாம நிலைமையில் இருக்கும். ஆமாம், அப்போ அதை வந்து நம்ம அதை தான் செய்ய முடியல. குறைந்தபட்சம் உங்களுக்கான ஆதரவாளர்கள், உங்களுடைய கருத்தியலை கொண்டவர்கள், உங்கள் சிந்தனையை கொண்டவர்கள், உள்வாங்கியவர்கள் இத்தனை பேர் இந்த கூட்டமாக நாங்கள் இருக்கிறோம். அப்போ இந்த தமிழ் தேசியத்தை இந்த மண்ணில், தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தி விடுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து அவருக்கு முன்னாடி காட்டிட்டு வரோம். அது வந்து பார்க்குற அவருக்கு ஒரு நிம்மதியாக இருக்கட்டும் அப்படின்ட்டு. அதே போல் அவர் அவ்வளோ மகிழ்ச்சியாக பேசினார், எல்லாம் பண்ணார். ஐயா ஓய்விடுங்கன்னு சொல்லிட்டு வந்தோம். மனதார நம்பணும் அவருக்கு எதுவும் ஆகாதுன்னு. ஆனால் அதுக்கப்புறம் திடீர்னு நடுவில் நேற்று வந்து எனக்கு ஒரு அழைப்பு வந்து, அவருக்கு இந்த மாதிரி உடம்பு ரொம்ப முடியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இயக்கத்துக்கு அவங்க குடும்பத்துலேருந்து அழைச்சி சொல்லியிருந்தாங்க. சரிங்க, அப்போ நம்ம சரி ஓகே, அப்போ அடுத்த நாள் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கும்போது, ஆனால் விடிய கால தகவல் வந்துச்சு, இந்த மாதிரி ஐயா தவறிட்டார் அப்படிங்கிற மாதிரி. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்புறம் போனோம். போயிட்டு ஐயாவுடைய அந்த ஆனால் நிச்சயமாக அவரை வந்து அப்படி பார்க்குறதுக்கு எங்களால் ஏற்க முடியல. அவருடைய அங்கே வந்து நம்ம மனசில் வேண்டிக்கிட்டது ஒன்று தான், நீங்கள்லாம் ஆன்மாக்களாக இருந்து எங்களை வழி நடத்தணும். தொடர்ச்சியாக தமிழ் தேசிய பயணத்தில் எந்தவித சமரசமும் இல்லாமல் நாங்கள் உறுதியோடு பயணிப்பதற்கு வந்து நீங்கள்லாம் வந்து அருள் புரியணும் அப்படிங்கிறத மட்டும் வேண்டிக்கிட்டு அவருடைய பாதம் தொட்டு வணங்கிட்டு நாங்கள் வந்தோம். இப்போ இந்த காணொளி பதிவதற்கான அடிப்படை காரணம் ஒன்று இருக்குது. அதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அவருக்கு உடம்பு முடியாமல் இருக்கும்போது அவருக்கு நிதி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணோம். ஆனால் அது மட்டும் பத்தாது. ஏன்னா நான் தனிப்பட்ட ரீதியாகவோ இல்லை எங்கள் இயக்கம் தனிப்பட்ட ரீதியாகவோ பண்ணுறதுங்கிறது பத்தாது. அவர் குடும்பத்திற்கு அவர் பெருசாக எதுவும் சேர்த்து வைக்கல, செய்யவும் இல்லை. அவங்க குடும்பத்துடைய அவங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸை வந்து நான் இந்த காணொலியோடைய இறுதியில் பதிவு பண்ணுறேன். உலகத் தமிழர்கள் இந்த காணொலியை பார்ப்பீங்க. அவருடைய பணி என்ன, அவர் தமிழ் சமூகத்துக்கு செய்த நன்மைகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் தெரிந்து கொண்டு அவருக்கான பணிக்கு உங்களால் இந்த குடும்பத்திற்கு இவர் இத்தனை ஆண்டு காலமாக தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எதுவும் சேர்த்து வைக்காமல், அவருடைய வீடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன வீடு, ஒரு குறுகிய வீடு. அங்கே போயெல்லாம் நீங்கள் உட்காரவும் முடியாது. அதுதான் தமிழுக்காக இந்த மண்ணில் நிற்பவர்களுடைய நிலைமை அப்படி இருக்குது. அப்போ அவங்களுடைய குடும்பத்துடைய பேங்க் டீட்டெயில்ஸ் போடுறோம், நீங்கள் பாருங்கள். உலகத் தமிழர்கள் உங்களால் முடிந்த என்ன உங்களால் உதவி செய்ய முடியுமோ அந்த உதவிகளை வந்து அவர் குடும்பத்திற்கு செய்யுங்க. ஏன்னா அவருடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு செய்யுங்கன்னு சொல்லலான்ட்டு தான் நாங்கள் அந்த காணொலிகளை எடுத்தோம். அதுக்குள்ளே அவர் காலமாயிட்டார். ஆனால் அவருக்கு எத்தனை பேர் உறுதுணையாக இருக்கிறோம் அப்படிங்கிறத காட்டுவதற்காகவாவது அவங்க குடும்பத்திற்கு தமிழ் சமூகம் ஏதாவது செய்யணுங்கிறதுக்காக தான் இந்த டீட்டெயில்ஸை போடுறேன். முடிந்தவர்கள், அவரை புரிந்தவர்கள், அவரை உணர்ந்தவர்கள், அவருக்கு நம்ம ஏதாவது செய்யணும்னு நினைப்பவர்கள் அந்த இதை பயன்படுத்தி நிதி உதவி வழங்குங்கிறது தான் இந்த காணொளி மூலிமா நம்ம சொல்கிறோம். ஐயாவுக்கு நம்ம தனிப்பட்ட ரீதியாக முடிஞ்சதை பண்ணிட்டோம். ஆனால் அவர் இத்தனை ஆண்டு காலமாக தமிழ் சமூகத்திற்காக எந்தவித கைமாறும் எதிர்பார்க்காம அவர் செஞ்சுட்டு போயிட்டார். அவர் இப்போவும் இதை விரும்புவாரான்னு எனக்கு தெரியல. ஆனால் அவர் குடும்பம், அவர் மீது பெரும் மதிப்பு அவர்களுக்கு இருந்தாலும், என்னதான் இருந்தாலும் இத்தனை ஆண்டு காலமாக இவருடைய உழைப்புனால நமக்கு என்ன வந்துச்சுன்னு ஒரு நொடி அவங்களுக்கு எந்த ஒரு எண்ணமும் வந்துடக்கூடாதுங்கிறது தான் இந்த தமிழ் பொது சமூகத்திட்ட நான் வைக்கக்கூடிய கோரிக்கை. ஸோ அந்த அடிப்படையில் தமிழ் பெருமக்கள் உலகம் முழுக்க நம்ம பரவி வாழ்கிறோம். உங்களால் முடிந்த உதவியை கொடுப்பது வந்து அந்த குடும்பத்திற்கு ஒரு பெரும் உதவியாக இருக்கும். அதை நான் பதிவு பண்ணுறேன். சரிங்கண்ணா. இப்போ வந்து இந்த மாதிரி நிறைய தமிழ் தேசிய செயல்பாட்டர்கள் நிறைய வறுமையில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன தானே நம்ம செய்கிறது, என்ன வழி அவங்களுடைய பொருளாதாரத்துக்கு? நிச்சயம் வந்து நம்மக்கிட்ட அதிகாரம் இல்லை. அதே போல் தமிழ் சமூகம் உலகம் முழுக்க பெருகி வாழ்ந்தாலும், பெரும் பொருளாதார கட்டமைப்பை கையில் வச்சுருந்தாலும், அது தமிழ் தேசிய பொருளாதார கட்டமைப்பாக இல்லை. அது அவங்கவுங்களுக்கான கட்டமைப்பாக இருக்குது. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மற்ற இனங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கானா? இல்லை. மற்ற இனங்கள்லாம் ஒரு தேவைன்னு வரும்பொழுது அவர்கள் ஒருங்கிணைவார்கள். ஆனால் தமிழர்கள்ட்ட மட்டும் அந்த ஒருங்கிணைப்பு வந்து இன்னுமே கொஞ்சம் தயங்கி தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரியான தமிழுக்காக உழைக்கக்கூடிய நபர்கள் வந்து
மக்களுடைய பார்வைக்கு, அதுவும் இல்லாமல் ஐயா வந்து போகாத நாடு கிடையாது. அது ஐயாவே அந்த காணொலியில் சொல்லியிருப்பாரு. பட் நானும் அது சொல்கிறேன். ஐயா போகாத நாடு இல்லை. தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் வந்து உலக தமிழர்கள் அவரை வந்து கூப்பிட்டு போயிட்டு அவர் ஆய்வுக்கு உட்படுத்தி அவர் போய் அங்கே இருக்க மக்கள்கிட்ட பேசிட்டுலாம் வந்திருக்காரு. ஸோ வந்து ஐயாவுடைய பயணம்ங்கிறது நீண்ட நெடிய பயணம். அது வந்து நான் ரொம்ப முடிஞ்ச வரைக்கும் சுருக்கி தான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? அதனால் உலகத் தமிழர்கள் அவருக்கு என்றைக்குமே ஆதரவு தான். நம்ம மூலியமாகவும் அவருக்கு ஆதரவு போட்டோம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இதை பதிவு பண்ணுறோம். அதே போல் இன்னும் எத்தனையோ பேர் தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள், தமிழ் தேசிய செயல்பாட்டாளர்கள் பொருளாதார நெருக்கடியில் கிடக்கிறாங்க. அவங்களெல்லாம் நம்ம மீட்டெடுக்கணும்னா பொருளாதாரத்தை மட்டும் கொடுத்து உதவுறது பத்தாது. இது வந்து ஐயா இல்லை, ஐயா தவறிட்டாரு, அதனால நம்ம சொல்கிறோம். ஆனால் உணர்வை கொடுங்கள். உணர்வு தான் முக்கியம். இங்கே பொருளாதாரத்தை விட உணர்வு ரொம்ப முக்கியம். நீங்கள் எல்லாம் உணர்வாக ஒரு பக்கம் நின்று ஆதரவாக நின்றாலும் கூட அதுவே ஒரு பெரும் எழுச்சியாக இருக்கும். இப்போ ஐயா இறந்தார். இப்போ இறந்ததுக்கான பொது ஊடகங்கள் எத்தனை இடத்துல இது செய்தியாச்சு? தமிழ் தேசிய ஊடகங்களும் தமிழ் தேசியவாதிகளும் பதிவுகளை போடுறாங்க. ஆனால் ஒட்டுமொத்த தமிழர்களும் பதிவாக போடுறாங்களா? இதே ஒரு தமிழ்நாட்டில் நடிகர் யாராவது இறந்துட்டாருன்னு வைங்க, இந்நேரம் வந்து காலையிலேருந்து அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க எல்லார்கிட்டையும் போய் பேசி ஒரு சோக மியூசிக்கை போட்டு, சில அரசியல்வாதிகள்லாம் தமிழ் சமூகத்துக்கு பெருசாக ஒன்றும் செய்யலை. ஆனால் அவங்களுக்கெல்லாம் வந்து என்னென்னமோ பாட்டெல்லாம் போட்டு அவர்களெல்லாம் தூக்கி தூக்கி காட்டி இந்த மக்கள் மத்தியில் பதிவு செய்கிற ஊடகங்கள். ஐயா இறந்தார். ஒரு டிஎன் மீடியா 24 மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு அங்கே அந்த இறுதி சடங்குகளை வந்து கவர் பண்ணுறதுக்கு வந்திருந்தாங்க. தமிழ் தேசிய ஊடகம் அவங்க தான் வந்திருந்தாங்க. மற்றபடி வேறு ஊடகம் நான் பார்க்கல. இப்போ நம்ம பதிவு பண்ணுறோம், நம்ம ஒரு ஊடகமாக. ஆனால் வேறு எதுவும் பார்த்த மாதிரி தெரில. அப்போ இதுதான் நம்மளுடைய நிலைமை. அப்போ இப்போ சக தமிழர்கள் வந்து எல்லாரும் இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஐயோ ஐயா இப்படின்னா அவரை பற்றி எழுதுறது, அவரை பற்றி பேசுறது, அவரை பற்றின்னு அப்படி ஒரு நிகழ்வு ஆகுது அப்படின்னா அப்போ தான் மற்ற ஊடகங்களுக்கு தோணும், ஓ இதெல்லாம் நம்ம எடுத்து காட்டணும் போல் அப்படின்னு. அடுத்த செயல்பாட்டாளர்கள் எந்த அளவுக்கு செயல்பட்டாங்கிறத காட்டணும் போல் அப்படிங்கிறத நம்ம அப்போ தான் புரிஞ்சுக்க முடியும். ஸோ முடிந்தவரை ஐயா போல் எல்லாரையும் விட்டுற வேண்டாம். கண்டிப்பாக இனியாவது இருக்கக்கூடிய தமிழ் சமூகம் ஒன்றாக நின்று ஒவ்வொருத்தருக்கும் துணையை நிற்கணுங்கிறத நம்ம ஒரு கோரிக்கையாக முன்வைக்கிறோம். சரி, நம்பிக்கை. நன்றிண்ணா. நன்றி.